குமரி தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்கள். போட்டித் தேர்விற்கு தயாராகும் மாணவர்களின் நலனில் அக்கறை கொண்டு அவர்களுக்கான ஒரு சிறிய முயற்சி தான் இந்த காணொளி. இதில் நாம் 11 மேற்கணக்கு நூல்களை பற்றி விரிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் 8 தொகை நூல்களை பற்றி பார்த்துட்டோம். இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் 10 பாட்டு நூல்களை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எந்த வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 10 பாட்டு மற்றும் 8 தொகை நூல்கள் சங்க இலக்கியங்கள் என அழைக்கப்படுகின்றன. கிபி 3ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட காலத்தினை சங்ககாலம் என்பர். இக்காலத்தில் வாழ்ந்த புலவர்களே சங்ககால புலவர்கள் எனப்படுவர். இவர்களால் இயற்றப்பெற்றவை சங்ககால பாடல்கள் எனப்படுகின்றன. சங்க இலக்கியம் எனப்படுவது தமிழில் கிறிஸ்துவுக்கு முற்பட்ட காலப்பகுதியில் எழுதப்பட்ட செவ்வியல் இலக்கியங்கள் ஆகும். சங்க இலக்கியம் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டது வரை 473 புலவர்களால் எழுதப்பட்ட 2381 பாடல்களை கொண்டுள்ளது. சங்க இலக்கியங்கள் அக்காலகட்டத்தில் வாழ்ந்த தமிழர்களின் தினசரி வாழ்க்கை நிலைமைகளை படம் பிடித்து காட்டுவதாய் உள்ளன. பண்டை தமிழரது காதல், போர், வீரம், ஆட்சி அமைப்பு, வணிகம் போன்ற நடப்புகளை சங்க இலக்கிய பாடல்கள் அறிய தருகின்றன. சங்க இலக்கியங்கள் 11 மேற்கணக்கு நூல்கள், 11 கீழ்கணக்கு நூல்கள் என பெரும் பிரிவுகளாக தொகுக்கப்பட்டுள்ளன. 11 மேற்கணக்கு நூல்கள். பாண்டிய நாட்டின் தலைநகரான மதுரையில் நிலவிய கடைச்சங்க காலத்தில் இயற்றப்பட்ட நூல்கள் 11 மேற்கணக்கு நூல்களாகும். 11 மேற்கணக்கு நூல்களின் இலக்கணம் கூறும் நூல் பன்னிரு பாட்டியல். 11 மேற்கணக்கு நூல்கள் இருவகைப்படும். அவை 10 பாட்டு, 8 தொகை நூல்கள். இதில் நாம் 8 தொகை நூல்கள் பற்றி விரிவான ஒரு விளக்கத்தை இதற்கு முந்தைய ஒரு வீடியோவில் பார்த்துருக்குறோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். தற்போது நாம் 10 பாட்டு நூல்களை பற்றி பார்க்கலாம். 10 பாட்டு என்பது சங்க இலக்கிய தொகை நூல்களில் ஒன்று. இத்தொகை நூலுள் 10 பாடல்கள் அடங்கியுள்ளன. இவற்றில் பழந்தமிழ் நாட்டின் வாழ்க்கை முறை, பண்பாடு பற்றிய பல அரிய தகவல்கள் பொதிந்து கிடக்கின்றன. வரலாற்று சம்பவங்கள், அரசர்கள் மற்றும் வள்ளல்களின் இயல்புகள், பொதுமக்களின் காதல் வாழ்க்கை, அக்கால கலைகள், நகரங்கள் பற்றிய தகவல்கள், இயற்கை பற்றிய வர்ணனைகள் போன்றவை தொடர்பான பல தகவல்களை இவற்றிலிருந்து பெற முடிகின்றது. 10 பாட்டு நூல்களில் இயற்கைக்கு முரண்பட கற்பனைகளோ பொருந்தா உவமைகளோ காணப்பெறவில்லை. முருகு பொருநாறு 12 முல்லை, பெருகு வளமதுரை காஞ்சி, மறுவினிய கோல நெடுநல் வாடை, கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை, கடா தொடும் 10 என்ற செய்யுளின் மூலம் 10 பாட்டு நூல்களை நாம் அறிய முடிகிறது. 10 பாட்டு நூல்களில் புறப்பொருள் பற்றிய பாடல்களை நாம் 6 நூல்களிலிருந்து பெற முடிகிறது. அவையாவன: திருமுருகாற்றுப்படை, பொருநாறாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பொரும்பானாற்றுப்படை, மலைப்படுகடாம், மதுரை காஞ்சி ஆகியன புறப்பொருள் பற்றிய நூல்களாகும். அகப்பொருள் பற்றிய நூல்கள் 3: குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு. அகப்பொருள் மற்றும் புறப்பொருள் பற்றிய நூல் 1: நெடுநல் வாடை. அடுத்தபடியாக 10 பாட்டு நூல்களும் அதன் ஆசிரியர்களை பற்றியும் பார்க்கலாம். திருமுருகாற்றுப்படை எழுதியவர் நக்கீரர். பொருநாறாற்றுப்படை எழுதியவர் முடத்தாம கண்ணியார். சிறுபானாற்றுப்படை எழுதியவர் நத்தாதனார். பெரும்பானாற்றுப்படை எழுதியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். முல்லைப்பாட்டு எழுதியவர் நப்பூதனார். மதுரை காஞ்சி எழுதியவர் மாங்குடி மருதனார். நெடுநல் வாடை எழுதியவர் நக்கீரர். குறிஞ்சிப்பாட்டு எழுதியவர் கபிலர். பட்டினப்பாலை எழுதியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். மலைப்படுகடாம் எழுதியவர் பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார்.
பத்துப்பாட்டு பாடல்களுக்கான வேறு பெயர்களை தற்போது பார்க்கலாம். திருமுருகாற்றுப்படை, புலவராற்றுப்படை எனவும் அழைக்கப்படுகிறது. பெரும்பாணாற்றுப்படை, பாணாறு என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறது. முல்லைப்பாட்டு, இதன் மறுபெயர் பெருங்குறிச்சி. பட்டினப்பாலை, வஞ்சி நெடும்பாட்டு என்றும் அழைக்கப்படுகிறது. மலைபடு கடாம், கூத்தராற்றுப்படை என்றும் அழைக்கப்படுகிறது. பத்துப்பாட்டில் ஆற்றுப்படை நூல்கள் 5, ஆற்றுப்படை என்று பெயர் பெற்ற நூல்கள் 4. பத்துப்பாட்டில் சிறிய நூல் முல்லைப்பாட்டு 103 அடி. பத்துப்பாட்டில் பெரிய நூல் மதுரை காஞ்சி 782 அடி. அடுத்தபடியாக பத்துப்பாட்டு நூல்கள், அதன் ஆசிரியர்கள், பாடல் அடிகள் மற்றும் பாட்டுடை தலைவன், அந்த நூலின் குறிப்புகள் இவற்றை பார்க்கலாம். முதலாவதாக திருமுருகாற்றுப்படை. பாடலாசிரியர் நக்கீரர். பாடல் அடி 317. பாட்டுடை தலைவன் முருகன். பத்துப்பாட்டு காலத்தில் பிந்தைய நூல் இதுவே. நக்கீரர் பாடியவை நெடுநல்வாடை, திருமுருகாற்றுப்படை. ஆற்றுப்படை நூல்கள் பரிசில் பெற செல்வோரால் பெயர் பெறும் என்பர். திருமுருகாற்றுப்படை மட்டும் பரிசில் கொடுப்போரால் பெயர் பெற்றது. முருகனை முருகன் ஆற்றுப்படுத்துவதே திருமுருகாற்றுப்படை என்கிறார் துரை அரங்கனார். அடுத்தபடியாக பொருநாராற்றுப்படை. எழுதியவர் முடத்தாம கண்ணியார். பாடல்கள் 248. பாட்டுடை தலைவன் சோழன் கரிகாலன். கரிகால சோழன் பொருணரை அனுப்பும்போது 7 அடி காலால் நடந்து சென்று வழி அனுப்புவான். கரிகாலனின் வெண்ணி பரந்தலை வெற்றி கூறப்பட்டுள்ளது. பொருணர் இசை விழா, விரலி, வருணனை, கரிகால சோழனின் விருந்து உபசரிப்பு போன்றவை கூறப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக சிறுபாணாற்றுப்படை. எழுதியவர் நல்லூர் நத்தாதனார். பாடல்கள் 269. பாட்டுடை தலைவன் நல்லிய கோடன். தக்கையாகபரணியின் உரையாசிரியர். தக்கையாகபரணியின் உரையாசிரியர் இந்நூலை சிறப்புடைத்தான சிறுபாணாற்றுப்படை என்கிறார். திண்டிவன பகுதி ஒய்மா நாடு ஆகும். நல்லிய கோடனின் தலைநகரம். கிடங்கில் இந்நூல் கடை 7 வள்ளல்கள் பற்றி கூறுகிறது. வேளாளர் வீடுகளில் நாய் வளர்த்ததைப் போல உமணர்கள் வீட்டில் குரங்குகளை வளர்த்தனர். அடுத்தபடியாக பெரும்பாணாற்றுப்படை. எழுதியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். பாடல்கள் 500. தொண்டைமான் இளந்திரையன். பாட்டுடை தலைவன். யாழின் வர்ணனை, பாலை நிலத்தில் எயினர் குடியிருப்பு, காஞ்சி மாநகரத்தில் பற்பல சமயத்தாரும் கொண்டாடும் விழாக்கள் பற்றி கூறுகிறது. நெல்லரிசி கொண்டு மது தயாரித்தல் பற்றி குறிப்பிடுகிறது. அடுத்த நூல் மலைபடு கடாம். பாடியவர் பெருங்கௌசிகனார். அடிகள் 583. பாட்டுடை தலைவன் நன்னன் செய் நன்னன். ஆற்றுப்படை நூல்களுள் இதுவே பெரியது. நன்னன் நாட்டிற்கு செல்லும் வழி, வழியில் கிட்டும் உணவு, சோலை அழகு, மலை வளம், நாட்டின் சிறப்பு, நன்னனின் முன்னோர் பெருமை போன்றவை கூறப்பட்டுள்ளது. அடுத்த நூல் குறிஞ்சிப்பாட்டு. எழுதியவர் கபிலர். அடிகள் 261. பாட்டுடை தலைவன் ஆரிய அரசன் பிரகதத்தன். ஆரிய அரசன் பிரகதத்தனுக்கு தமிழ் அகப்பொருள் மரபை அறிவுறுத்த கபிலர் இயற்றியது. அறத்தோடு நிற்றல் துறையில் இயற்றப்பட்டுள்ளது. கோவை நூல்களுக்கு குறிஞ்சிப்பாட்டு வழிகாட்டியது என்பர். 99 வகையான மலர்களை கபிலர் குறிப்பிட்டுள்ளார். டிஎன்பிஎஸ்சி தேர்வில் அதிகப்படியாக கேட்கப்படும் ஒரு வினா, குறிஞ்சிப்பாட்டில் குறிப்பிட்டுள்ள மலர்களின் எண்ணிக்கை எத்தனை? இது பலமுறை கேட்ட ஒரு வினா. எனவே பயிற்சியாளர்கள் இதை சிறிது கவனம் கொண்டு படித்தால் கண்டிப்பாக ஒரு வினாவிற்கான விடையை நாம் எளிதாக குறிப்பிட முடியும். 99 வகையான மலர்களை கபிலர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்தபடியாக நாம் பார்ப்பது முல்லைப்பாட்டு. எழுதியவர் நப்பூதனார். 103 அடிகள் கொண்டது. பாட்டுடை தலைவன்
பாண்டியன் நெடுஞ்செழியன். 10 பாட்டுள் சிறிய நூல் இதுவே. முல்லை திணைக்குரிய பெரும் பொழுதான கார்காலமும் சிறு பொழுதான மாலை காலமும் சிறப்பாக கூறப்பட்டுள்ளன. அடுத்த பாடல் பட்டினப்பாலை. எழுதியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். அடிகள் 301. பாட்டுடை தலைவன் சோழன் கரிகாலன். பட்டினப்பாலை பாடியமைக்காக கடியலூர் உருத்திரங்கண்ணனாருக்கு கரிகார் சோழன் 16,100,000 பொற்காசுகள் பரிசளித்தான் என கலிங்கத்து பரணி கூறுகிறது. இந்நூலுக்கு வஞ்சி நெடும் பாட்டு என்ற பெயர் இருந்தமையை தமிழ் விடுத்துவது குறிப்பிடுகிறது. பட்டினம் என்பது காவிரி பூம்பட்டினம் ஆகும். இந்நகரை புகார் பூம்புகார் எனவும் அழைப்பர். இந்நூலில் 163 அடிகள் வஞ்சிப்பாவால் அமைந்துள்ளது. அடுத்தபடியாக நெடுநல் வாடை. பாடியவர் நக்கீரர். 188 அடிகள் உள்ளன. பாண்டியன் நெடுஞ்செழியன் பாட்டுடை தலைவனாக உள்ளார். நெடுநல்வாடை பாட்டு தலைவனாக பாண்டியன் நெடுஞ்செழியனை குறிக்கிறது என கூறியவர் நச்சினார்க்கினியர் ஆவார். கொற்றவை வழிபாடே பாட்டின் நடுமணியாக பதிந்துள்ள வைரம் என்கிறார் மு. வரதராசனார். பாண்டிமாதேவியை புனையா ஓவியம் என வர்ணிக்கின்றது இந்நூல். இதில் கூறப்பட்டுள்ள பாசறை கூதிர் பாசறை ஆகும். அடுத்தபடியாக மதுரை காஞ்சி. எழுதியவர் மாங்குடி மருதனார். அடிகள் 782. பாட்டுடை தலைவன் பாண்டியன் நெடுஞ்செழியன். தொல்காப்பியரின் காஞ்சி திணை நிலையாமையை பற்றியது. புறப்பொருள் வெண்பா மாலையின் காஞ்சி திணை போர் பற்றியது. 10 பாட்டின் அதிக அடிகளை கொண்டது. 10 பாட்டு வெண்பா இந்நூலை பெருகுவள மதுரை காஞ்சி என போற்றுகிறது. மதுரையின் நாள் அங்காடியும் அங்காடியும் கூறப்பட்டுள்ளது. இதனை மாநகர பாட்டு என கூறியவர் சாவே சுப்பிரமணியன். மதுரையில் நடைபெற்ற 6 விழாக்கள் திருப்பரங்குன்ற விழா, மதுரை கோவில் விழா, அந்தி விழா, 7 நாள் விழா, திருவோண விழா, மன்னன் பிறந்தநாள் விழா ஆகியவற்றை இதில் குறிப்பிடுகிறது. போட்டியாளர்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறோம். இதுபோல் மேலும் பல அரிய தகவல்களோடு உங்களை சந்திக்கிறோம். தகவல்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களை இதுபோல் பல அரிய தகவல்களை போட்டியாளர்களுக்கு அளிக்க தூண்டுகோலாக இருக்கும். மேலும் ஒரு பொதுத்தமிழ் விளக்கத்தோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை விடைபெறுவது குமரி தமிழ் OITV. நன்றி, வணக்கம்.